ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ராதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. அவனை எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 30,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கிட்டு தான் அவங்க திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க கிளாஸ் போய் படித்து முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கு ஓகே சொல்லிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. அவர்லாம் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டார். இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ இவங்கள கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான, அதாவது சம்பளம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுக்கு சொத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா என்னோடய பொண்ணுக்கு ஒரு 5 சென்ட் நிலம் எழுதி வைக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அண்ணாலாம் பார்த்துக்கிறது இல்லைங்க. ஸோ எங்கள் அம்மா என்னோட தான் இருப்பாங்க. இதுக்கு ஓகேங்கிற மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரேஷ்மா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. பட் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களோட திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்கள சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க திருமணமாகி 1 வருடத்திலே பிரிஞ்சு வந்துட்டதாகவும், சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அக்கா வீட்டில் தான் இவங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும், இவங்க அக்காவுக்கும் இவங்களுக்கும் தான் அந்த நிலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு தெளிவாக கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாம். தேங்க்யூ.